நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கு ஒருவர், நாமே குழந்தை நமக்கு ஏன் குழந்தை என இந்தியா உட்பட உலகின் பல்வேறு நாடுகளும் 20ஆம் நூற்றாண்டில் மக்கள் தொகை அதிகரிப்பதை கட்டுப்படுத்த பல்வேறு விதமான நடவடிக்கைகளை எடுத்தன. ஆனால் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தியது எந்த அளவிற்கு பாதகமான விளைவை ஏற்படுத்தும் என்பதை இப்போதுதான் உணரத் தொடங்கியுள்ளன. மக்கள் தொகை குறைவு பிரச்சனையால் அதிக ஆபத்தில் இருக்கும் 5 நாடுகள் குறித்து நாம் பார்க்கலாம். மக்கள் தொகையை கட்டுப்படுத்த எடுத்த நடவடிக்கையால் பிறப்பு விகிதம் குறைந்ததே பல நாடுகளுக்கு தலைவலியாக மாறியுள்ளது. அப்படி மக்கள் தொகை சரிவால் மிகப்பெரிய பிரச்சனையை எதிர்கொள்ளும் 5 நாடுகள் குறித்து பார்க்கலாம். இந்த பாதிப்பில் முதலிடத்தில் இருக்கும் நாடு ஜப்பான். கடந்த 2017இல் ஜப்பான் நாட்டில் மக்கள் தொகை அதிகபட்சமாக 12.8 கோடியாக இருந்தது. இருப்பினும் அதன் பிறகு தொடர்ந்து அந்த நாட்டு மக்கள் தொகை சரிந்தே வருகிறது. இதே நிலை தொடர்ந்தால் இந்த நூற்றாண்டின் இறுதியில் ஜப்பான் மக்கள் தொகை சரிபாதியாக, அதாவது 5.3 கோடியாக குறையும். இப்போதே உலகில் அதிக வயதானவர்களை கொண்ட நாடாக ஜப்பான் இருக்கிறது. இதனால் அங்கு இப்போதே பலவித நெருக்கடிகள் ஏற்பட்டுள்ளன. வரும் காலத்தில் மக்கள் தொகையில் வயதானவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் நிலையில் இது பிரச்சனையை மேலும் மோசமாக்கும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. ஜப்பானில் 10 நபர்களில் ஒருவர் 80 வயது நிரம்பியவராக இருக்கிறார். கடந்த ஆண்டு 15,80,000 பேர் உயிரிழந்த நிலையில் குழந்தை பிறப்பு 8 லட்சமாக உள்ளது. ஜப்பானில் பிறந்ததை விட 2 மடங்கு அதிகமான மக்கள் இறக்கின்றனர். குழந்தை பிறப்பு விகிதத்தை அதிகரிக்காவிட்டால் ஜப்பான் எனும் ஒரு நாடு உலகத்தில் காணாமல் போகும் என ஜப்பான் பிரதமர் ஃபுமியோ கிஷிடாவின் ஆலோசகர் மசாக்கா மோரி தெரிவித்துள்ளார். 2040ற்குள் ஜப்பான் மக்கள் தொகையில் முதியவர்கள் எண்ணிக்கை 35% இருக்கும். இதனால் அந்நாட்டு பொருளாதாரமே கடுமையாக பாதிக்கக்கூடும். ஜப்பான் இளைஞர்கள் குழந்தை பெற்றுக்கொள்ள ஆர்வம் காட்டுவதில்லை. இதுவே முக்கிய பிரச்சனையாகும். குழந்தை பிறப்பு விகிதத்தை அதிகரிக்க ஜப்பான் அரசு மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு பலன் கிடைப்பதில்லை. இதனால் ஜப்பான் பேரழிவை எதிர்நோக்கி உள்ளது. இந்த பிரச்சனையில் 2ஆம் இடம் பிடித்த நாடு இத்தாலி. இத்தாலியும் கிட்டத்தட்ட இதே போன்ற பிரச்சனையைத்தான் எதிர்கொண்டுள்ளது. கடந்த 2017இல் இத்தாலி மக்கள் தொகை 6.1 கோடியாக இருந்த நிலையில் இந்த நூற்றாண்டின் இறுதியில் 2.8 கோடியாக சரியும் ஆபத்து இருக்கிறது. ஜப்பானைப் போலவே இத்தாலியிலும் வயதான மக்கள் தொகை அதிகரித்து வருகிறது. இத்தாலி மக்கள் தொகையில் 23% அதிகமானோர் 65 வயதிற்கு மேற்பட்டவர்கள் ஆவார்கள். குழந்தை பிறப்பு விகிதம் குறைவதே இதற்கு முக்கிய காரணமாக இருக்கிறது. குழந்தை பிறப்பு விகிதத்தை அதிகரிக்க இத்தாலி அரசு ஊக்கத்தொகையெல்லாம் கொடுக்கிறது. இருப்பினும் எதுவும் பலன் தரவில்லை. ஐரோப்பிய ஒன்றியத்திலேயே குறைவான பிறப்பு விகிதத்தை கொண்ட நாடாக இத்தாலி இருக்கிறது. இதனால் பல இத்தாலிய நகரங்கள் ஆட்களே இல்லாமல் வெறிச்சோடி கிடக்கின்றன. இந்த பிரச்சனையில் 3ஆம் இடத்தில் இருக்கும் நாடு தென்கொரியா. தென்கொரியாவிலும் உலகின் மற்ற நாடுகளை காட்டிலும் மக்கள் தொகை படுவேகமாக சரிந்து வருகிறது. உலகிலேயே மிக குறைவாக தென்கொரியாவில் குழந்தை பிறப்பு விகிதம் 0.78% உள்ளது. தென்கொரிய மக்கள் தொகை 5.2 கோடியாக இருக்கும் நிலையில் பிறப்பு விகிதம் அதிகரிக்கவில்லை. பிறப்பு விகிதம் அதிகரிக்கவில்லை என்றால் 100 ஆண்டுகளில் அது 1.2 கோடியாக குறையும் ஆபத்து இருக்கிறது. இளைஞர்களிடையே வேலை குறித்த பாதுகாப்பின்மை, அதிகரிக்கும் வாழ்க்கை செலவு, குழந்தை பராமரிப்பு செலவு அதிகரிப்பது தென்கொரியா மக்கள் அதிகம் குழந்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்க காரணமாகும். திருமணம் செய்து கொள்ளப் போவதில்லை,
குழந்தை பெற்றுக்கொள்ளப் போவதில்லை, ஆண்களுடன் எவ்வித உறவையும் கொள்ளப் போவதில்லை என்று சமீப காலமாக தென்கொரியாவைச் சேர்ந்த பெண்கள் பலரும் கூறி வருகின்றனர். உலகிலேயே குறைந்த அளவு குழந்தை பிறப்பை கொண்டுள்ள தென்கொரியாவில் பெண்களின் இந்த நிலைப்பாட்டில் மாற்றம் வராதவரை எதுவும் மாறுவதற்கு வாய்ப்பில்லை என்று வல்லுநர்கள் தெரிவிக்கிறார்கள். இந்த பிரச்சனையில் 4ஆம் இடம் பிடித்த நாடு ஈரான். ஈரான் ஒரு இஸ்லாமிய நாடாக இருந்தாலும் ஈரான் நாடும் மக்கள் தொகை சரிவை எதிர்நோக்கி இருக்கிறது. 1979 இஸ்லாமிய புரட்சிக்கு பிறகு நாடு மக்கள் தொகை அதிகரித்தாலும் அந்நாட்டு அரசு மக்கள் தொகை கட்டுப்பாட்டுக் கொள்கையை அறிவித்ததால் மக்கள் தொகை படுவேகமாக சரிவடைந்தது. இப்போது அடுத்த 30 ஆண்டுகளில் வயதானவர்களின் நாடுகளில் ஒன்றாக மாறும் ஆபத்தும் ஈரானுக்கு இருக்கிறது. மக்கள் தொகை குறைவு பிரச்சனையில் 5ஆம் இடத்தில் இருக்கும் நாடு யாரும் எதிர்பார்க்காத சைனா. சீனாவிற்கு இப்படி ஒரு நிலை வரும் என்று யாராவது சொல்லியிருந்தால் அது நகைப்புக்குரியதாகவே இருந்திருக்கும். ஆனால் நிலைமை இதுவாகத்தான் இருக்கிறது. உலகில் அதிக மக்கள் தொகையை கொண்ட நாடாக சீனா இருந்த போதிலும் சீனாவிலும் இதே சிக்கல் இருக்கிறது. இதற்கு முக்கிய காரணமே சீனா 1970களில் கொண்டு வந்த ஒரு குழந்தை பாலிசிதான். ஒரு குழந்தை பாலிசியை கடுமையாக அமல்படுத்தியதால் மக்கள் தொகை சரிய ஆரம்பித்துள்ளது. இந்த நூற்றாண்டின் இறுதியில் அதன் மக்கள் தொகை சரிபாதியாக குறையும் என கணிக்கப்பட்டுள்ளது. இது சீனாவுக்கு பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய அடியை கொடுக்கும் எனவும் அந்நாட்டின் பொருளாதாரமே நாசமடைய வாய்ப்பு இருப்பதாகவும் வல்லுநர்கள் தெரிவிக்கிறார்கள். சீனாவில் மக்கள் தொகையை அதிகரிப்பதற்காக புதுமண தம்பதிகளுக்கு சம்பளத்துடன் 1 மாதம் விடுமுறை அளித்து உத்தரவிட்டிருக்கிறது அரசு. 3 குழந்தைகள் வரை பெற்றுக்கொள்ள பிரச்சாரம் செய்யப்படுகிறது. குழந்தை பெற்றுக்கொள்பவர்களுக்கு பல சலுகைகளும் மானியங்களும் வழங்கப்படுகிறது. மாணவர்கள் காதல் செய்வதற்காக பல கல்லூரிகளில் 1 வாரம் விடுமுறை விடப்படுகிறது. சீனாவில் திருமணத்தின் போது மணமகனின் மாத வருவாயில் பல மடங்கு பணத்தை மணமகளின் பெற்றோருக்கு ரொக்கமாக அளிக்கும் பாரம்பரிய வழக்கம் பல ஆண்டுகளாக நடைமுறையில் உள்ளது. இது காய்லி என்று அழைக்கப்படுகிறது. சீனாவில் நடக்கும் திருமணங்களில் 4இல் 3 திருமணங்கள் இந்த பாரம்பரிய காய்லி நடைமுறைப்படி நடப்பதாக சமீபத்தில் நடந்த ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இந்த வரதட்சணையை அளிக்க வசதியில்லாத ஆண்கள் திருமணத்தை தள்ளி போட்டு வருகின்றனர். இதனால் திருமணம் செய்து கொள்வோர் விகிதமும் கணிசமாக குறைந்துள்ளன. மக்கள் தொகை சரிவுக்கு இதுவும் முக்கிய காரணமாக கருதப்படுகிறது. வரதட்சணை கேட்காத மணமகளின் பெற்றோரை சிறந்த பெற்றோர் என்று அரசு பாராட்டுச் சான்றிதழ் வழங்குகிறது. வரதட்சணை கேட்க மாட்டோம் என திருமணமாகாத பெண்களிடம் கடிதம் எழுதி கையெழுத்து இயக்கம் நடைபெறுகிறது. இவ்வளவு செய்தும் சீனாவில் பிறப்பு விகிதம் அதிகரிக்கவில்லை. முதியவர்களின் எண்ணிக்கைதான் அதிகரித்து கொண்டே வருகிறது.